கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பரிசுத்தாவின் ஐக்கியத்தினாலும் சமூகத்துல வந்திருக்கிறப்பா தகப்பனே, இப்பொழுதும் கூட இந்த ஜூம் மீட்டிங்ல நீர் தகப்பனே இப்பொழுதும் கூட எங்கள் மத்தியில் பிரசன்னமா இருக்கிறதற்காக நன்றி தகப்பனே. இந்த நாள் முழுக்க நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்தினதற்காக நன்றி. வெளியே போயிட்டு வந்தவர்களை நீர் தகப்பனே பத்திரமாக கொண்டு வந்து வீட்டுல சேர்த்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. What else we can say? Just we can say thank you that you have done multiple good things in our lives, oh Lord. Thank you so much for all the blessings that you have given. Thank you so much for all the blessings that we didn't see it. Oh, thank you, Father. உம்மை நாங்கள் துதித்து கனம் பண்ணுகிறோம் அப்பனே. எப்பொழுதும் கூட இந்த மீட்டிங்ல தகப்பனே அநேக பேர் ஜாயின் பண்ண வேண்டியதா இருக்கிறது. அப்பனே உம்முடைய கிருபை, உம்முடைய அன்பின் கயிறு இப்பொழுது அவர்களை இழுத்து கொண்டு வரும்படியாக நான் செபிக்கிறேன். எல்லா டெக்னிக்கல் இஷ்யூஸை இயேசுவின் நாமத்துல நான் கடந்து கொள்கிறேன். எந்த தடைகளும் உண்டாகாதபடிக்கு உம்முடைய கிருபை எங்களை தாங்கும்படியாக செபிக்கிறேன் தகப்பனே. எல்லாத்திற்கும் மேலாக உம்முடைய வார்த்தை எங்களிடத்துல பேசணும்பா. உம்முடைய வார்த்தை எங்களோடு கூட இடைபடணும் தகப்பனே. நாங்க டிஸ்கஸ் பண்ற எந்த காரியமும் உம்முடைய சித்தத்திற்கு விரோதமாக, உம்முடைய வார்த்தைக்கு முரண்பாடாக இருக்கவே கூடாது தகப்பனே. உம்முடைய கிருபை, தயவு, உடைய இரக்கம் எங்களுக்கு தேவைப்படுகிறது. எங்களுக்கு நீர் இறங்குவீராக, பலப்படுத்துவீராக. ஜாயின் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. உண்மை பற்றி அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். We'll sing a song. ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, நாளிலுமே நீலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன்னேறவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசம் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. சுபோதுமே. Oh Jesus, thank you Lord. நீ போதும் பிதாவே, இயேசுவே நீ போதும். இந்த நாளிலுமே நீலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. Thank you Lord, thank you Father, thank you Jesus. Okay, we will go to Revelation 11. So I like Revelation 11 so much. ரொம்ப எனக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ரெவலேஷனில் வெளிப்பாடு கிடைத்த ஒரு அதிகாரம் என்றால் அது ரெவலேஷன் 11 தான். தனிப்பட்ட வகையில் இப்போது ரெவலேஷன் 12, 13லலாம் கூட எப்படின்னா நிறைய பாஸ்டர்ஸுடைய பிரசங்கத்தை கேட்டு நிறைய நான் கூகுள் சர்ச் பண்ணி நிறையா கமெண்ட்ரிஸ் வாசித்து I was able to gather things together and of course I got insights from Holy Spirit also. But chapter 11 actually Holy Spirit எனக்கு சில காரியங்கள் வெளிப்படுத்தி காமிச்சார். I was so happy. So அதனால எனக்கு அந்த சாப்டர் ரொம்ப பிடிக்கும். ஓகே பரத், ஷேர் பண்ணி பார்க்கலாம். என்ன படிச்சீங்க? ஃபர்ஸ்ட் என்னன்னா அவர்கிட்ட இருந்து ஒரு ஸ்டிக் மாதிரி கொடுத்து வந்து மெஷர் பண்ண சொன்னாங்க. லைக் ஒரு மெஷரிங் ஸ்டிக் மாதிரி கொடுத்துட்டு இன்னர் கோட்டையும் அதுக்கப்புறம் எவ்வளவு வர்ஷிப்பர்ஸ் இருக்காங்களோ ஃபர்ஸ்ட் வந்து மெஷர் பண்ணுவாங்க. பட் என்னன்னு பாத்தீங்கன்னா அவுட்டர் கோட் வந்து மெஷர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா
அவங்க வந்து ஒருத்தர் வந்து சென்ட் பண்ணுவாங்களாம். 2 விட்னஸஸ வந்து சென்ட் பண்ணுவாங்க. ப்ராஃபஸிக்கு 1260 டேஸ் கிட்ட சென்ட் பண்ணுவாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாக் கிளாத் ஆயிருப்பாங்க அவங்க ஃபுல்லா. அந்த மாரி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அந்த 2 ப்ராஃபட்டும் எப்படின்னா, ஆலிவ் ட்ரீஸும் கேண்டில் ஸ்டிக் மாரி அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள யாராச்சும் எதிர்த்தாங்கன்னா, அவங்கள அது வந்து எப்படியோ சொல்லிருவோம். லைக் அவங்க வாயில இருந்து நெருப்பு வந்து அவங்க இருக்கிற மாரி அவ்வளவு பவர் அவங்களுக்கு. அந்த மாரி இது பண்ணிருப்பாங்க. அவங்க நெனச்சா மழை பெய்யும். அவங்க வேண்டான்னு சொன்னா மழை நிக்கும். அந்த மாரி அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லா போர்ட்ரே பண்ணிருப்பாங்க அவங்கள. அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா 3 1/2 இயர்ஸ் அவங்க டெஸ்டிமோனி குடுக்கும்போது அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, டைரன்ட்ன்னு ஏதோ பாதாளத்திலிருந்து ஏதோ ஒண்ணு வந்து அவங்கள கொன்னுடுற மாரி சொல்லுவாங்க. சோ அவங்களோட 2 டெட் பாடிஸும் பாத்தீங்கன்னா 3 டேஸ் 1 செகண்ட் நான் ஒரு வாட்டி 3 ஆ 3 1/2 டேஸ் வந்து அவங்க பாடிஸ் வந்து ஸ்ட்ரீட்ஸ்ல இருக்குமா அப்படியே. அது அத வந்து யாரும் பரி பண்றதுக்கு கூட யாருக்கும் ரைட்ஸ் கிடையாதாம். எல்லாரும் அவங்களோட இறப்ப வந்து கொண்டாடுவாங்களாம். உலகம் முழுக்க வந்து அவங்க செத்தது வந்து எல்லாரும் கொண்டாடுவாங்களாம். இந்த மாரி நம்மளுக்கு ப்ராஃபஸி பண்ணவங்க வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லி எல்லாம் கொண்டாடுவாங்களாம். அப்புறம் பாத்தீங்கன்னா 3 டேஸ் கழிச்சு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, கடவுள் வந்து அவங்களுக்கு வந்து திரும்ப உயிர் இந்த மாரி அவர் குடுத்து அவங்கள திரும்ப உயிரோட எழுப்புவாராம். அப்போ வந்து எல்லாரும் பார்த்து பயப்படுவாங்க. ஜனங்கள்லாம் பார்த்து எல்லாரும் பயந்துருவாங்களாம். அப்புறம் என்ன ஆகும்னா, அப்போ என்ன ஆகும்னா, எர்த்ல வந்து பயங்கரமான ஒரு எர்த்குவேக் வரும். நிலநடுக்கம் மாரி பயங்கரமா வந்துட்டு 7000 பேர் மேல வந்து இறந்துருவாங்க. நிறைய ஒரு பெரிய இதுவாகும். அப்போ வந்து அதான் சொல்லுவாங்க. இந்த மாரி இத்தன நாளா மக்கள் வந்து உங்க மேல கோவமா இருந்தாங்க. இப்ப வந்து கடவுள் வந்து அவரோட கோவத்தை வந்து பூமி மேல காட்டுவாரு. மாரி. அப்புறம் அந்த 24 எல்டர்ஸ் அங்க இருந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, சம்திங் கடவுள் வந்து வொர்ஷிப் பண்ணுவாங்க சுத்தி இருந்தவங்க. அவங்க வந்து தேங்க்ஸ் டு த லார்ட் காட் ஆல்மைட்டி அந்த மாதிரி எல்லாம் சுத்தி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. சூப்பர். Evangeline, anything to share via chat or via audio? Anything which Bharat missed? Share பண்ணு. எனக்கு ஒரே டவுட், இது எல்லாமே ஃபியூச்சர் தானே சொன்னீங்க, இல்ல நடந்து முடிஞ்சுதா? ஃபியூச்சர் தானே இது எல்லாமே. ஓகே. Evangeline, come on, respond pa. ஓகே, ஆக்சுவலாக நிறைய இன்சைட்ஸ், சின்ன சின்ன இன்சைட்ஸ் இருக்கு. இன்சைட்ஸ்னா என்னன்னா வெளிப்படுத்தல். சில வெளிப்பாடுகள் வந்து நிறையா இருக்கு. ஐ எக்ஸ்பெக்ட் அந்த மாதிரி வெளிப்பாடு. இப்போ இது சொல்றதும் ஒரு நல்ல விஷயம்தான். ஐ அண்டர்ஸ்டாண்ட், இது சொல்றதும் நல்ல விஷயம்தான். பட் சில வெளிப்பாடுகள் உங்களுக்கு கிடைக்கும் போது கர்த்தர் உங்களோட இடத்துல பேசுகிறார் அப்படின்றத நீங்களே உணர்வீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் லாஸ்ட் வசனத்தில் என்ன பார்த்தோம்? ஒரு வாதை முடியுது. ஓகே, 13வது வசனம், அதாவது ரெவலேஷன் சாப்டர் 9 வெர்ஸ் 13ல பார்த்தீங்கன்னா, 6ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது தேவனுக்கு ஓகே 12வது வசனத்துல முதலாம் ஆபத்து கடந்து போயிற்று, இவைகளுக்கு பின்பு இன்னும் 2 ஆபத்துக்கள் இதோ வருகிறது அப்படின்னு சொல்றான். ஓகேவா? அதே மாதிரி இன்னும் 2 ஆபத்து நிலுவையில் இருக்கு. எப்போ? 12வது வசனத்துல. அந்த 2 ஆபத்துல ஒரு ஆபத்து 9ஆம் அதிகாரத்திலே முடியுது. ஓகேவா? அப்படிதான் நிறைய பேர் நினைப்போம். ஆனா அப்படி இல்லை. அந்த ஆபத்து ஆக்சுவலா கண்டினியூ ஆகும். எந்த ஆபத்து? 2ஆம் ஆபத்து கண்டினியூ ஆகும். எங்க தான் முடியுது அந்த ஆபத்து? இன்னைக்கு சாப்டர் அதுல வந்துட்டு 14வது வசனத்துல இருக்கு பாருங்க. 2ஆம் ஆபத்து கடந்து போயிற்று. அப்போ 10th சாப்டர் 11th சாப்டருடைய 14th verse வரைக்கும்
இரண்டாம் ஆபத்து வந்துட்டு இருக்கு, விச் மீன்ஸ் 6th trumpet. திஸ் வாஸ் பிக்கஸ்ட் ட்ரம்பட் இல்லையா? அதுலலாம் வாதைகள் அந்த 5 மாசம் ஒரு மிருகம் வந்து கொலை பண்றது இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆபத்து அந்த 5 மாசம் ஒரு மிருகம் வந்து கொலை பண்ணுது. செகண்ட் ஆபத்து மிருகத்துல ஆரம்பிச்சு தீர்க்கதரிசி கிட்ட வந்து முடியுது. புரியுதா? நடுவுல ஜான் வந்து இந்த ஸ்மால் புக் ரெவலேஷனை வாங்குறாரு. இதுதான் செகண்ட் டேஞ்சர், செகண்ட் ஆபத்து. மூன்றாவது ஆபத்து ஸ்டார்ட் ஆக போகுது 15வது வசனத்துல. மூணாவது ஆபத்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஸ்மால் இன்சைட்ஸ்லாம் நீங்கள் படிக்கும்போது நல்லா ஆவலாக இன்னும் வாஞ்சையாய் படிக்கும்போது உங்களுக்கு ரிவீல் ஆகும். ஓகேவா? ஸோ ஓகே, சூப்பர். ஸோ இப்போ 11th சாப்டரில் நீங்கள் ஃபஸ்ட்டு 2 verses பார்த்தீங்கன்னா, ஆலயத்துக்குள்ள புறஜாதியான மக்கள் பிரவேசிக்க கூடாது. ஆலயத்துக்குள்ள, தேவ ஆலயத்துக்குள்ள. ஓகேவா? இந்த 11th சாப்டர்ல ஒரு முக்கியமான ஒரு ப்ரூஃப் நமக்கு இருக்கு. என்ன ப்ரூஃப்னா, அந்தி கிறிஸ்துவின் காலத்துல தேவனுடைய ஆலயம் ஜெருசலேம்ல கட்டப்பட்டுரும், அந்த 3.5 ஆண்டுகள் முடிவுல கட்டப்பட்டுரும் அப்படின்னு சொல்றதான ப்ரூஃப் இங்க இருக்கு. எப்படி சொல்றேன்? இங்க தேவனுடைய ஆலயம் இருக்குது. இப்போ பின்பு கைக்கோளுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவ தூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தை, எங்க இருக்கு தேவனுடைய ஆலயம்? எருசலேம்ல. தேவனுடைய ஆலயத்தை, பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பாரு. ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவு மிதிப்பார்கள். நல்ல கவனிங்க, பரிசுத்த நகரம் இது ஜெருசலேம். ஓகேவா? இது ஜெருசலேம். ஜெருசலேம்ல தான் பரிசுத்த நகரம் என்று சொல்லுவாங்க. நல்ல கவனிங்க, இந்த பரிசுத்த நகரத்துல ஒரு ஆலயம் இருக்கு. அந்த ஆலயத்துல ஒரு பலிபீடம் இருக்கு. ஆலயத்தையும் பலிபீடத்தையும் யார அளக்க சொல்றான் அந்த தூதன்? அப்போஸ்தலனாகிய யோவானை அளக்க சொல்கிறார். இது விஷன்ல யோவான் பார்க்கிறார். அவர் அளந்தாரா இல்லையான்றது நமக்கு தெரியாது. ஆனா 3வது வசனம் ஃபர்ஸ்ட் 2 வசனத்திற்கும் செட் ஆகாத மாதிரி வர மாதிரி இருக்கும். ஆனா செட் ஆகும். எப்படின்னா, தேவனுடைய ஆலயத்துல தோரா நியாயப்பிரமாணத்தின்படி புறஜாதிகள் பிரகாரத்தை மிதிக்க கூடாது. அடுத்து கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம எக்ஸோடஸ் பார்க்கலாம். எக்ஸோடஸ்ல தேவனுடைய ஆலயம்னா என்ன, டேபர்னாக்கிள்னா என்ன, அதெல்லாம் பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஓகே? ஸோ இந்த தேவனுடைய ஆலயத்தில் 3 பகுதிகள் இருக்கும். பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். பிரகாரம் தான் என்டர் பண்ணும்போது இருக்கிற ஒரு பிளேஸ். ஓகேவா? இந்த பிளேஸ்க்குள்ள புறஜாதி வரவே கூடாது. ஆனால் புறஜாதிகள் இதை 42 மாதம் மிதிப்பாங்க. விச் மீன்ஸ் இது உலகத்தில் தான் இருக்குது. 42 மாதம்னு சொல்கிறாங்க. அப்போ இது உலகத்தில் தான் நடக்குது. இந்த ஆலயம் பரலோகத்தை பற்றி போடலை. இது உலகத்தில் நடக்க வேண்டிய ஒரு காரியம். புரியுதா? நிறைய பேர் இந்த ஆலயமும் இந்த இதுவும் பரலோகத்துல யோவான் வந்து அளந்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. கிடையாது, இது பூலோகம் தான். நல்லா கவனிங்க, புறஜாதிகள் மிதிக்க ஆரம்பிக்கிறதற்கு அனுமதி கொடுத்தது யாரு? அந்தி கிறிஸ்து. ஓகேவா? அவனோட ஃபர்ஸ்ட் சைன் என்னது? பலியை ஸ்டாப் பண்ணிடுவான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவான்? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அல்லது தேவாலயத்துக்குள்ள வந்துட்டு நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் பலியெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் புறஜாதிகள் பிரகாரத்துக்குள்ள வரலான்னு அனுமதி கொடுப்போம். இந்த மாதிரி நிறைய காரியங்களை அவன் சொல்லுவோம். சரியா? இது முக்கியமான பிரதானமா ரெவலேஷன்ல டேனியல்ல சொல்லப்பட்டிருக்க சில ஜிஸ்ட் ஆர் க்ளூஸ் விச் ஆன்டிகிரைஸ்ட் வில் டூ. சரியா? பலிகள்னா இப்போ ஆலயத்துல வந்து அன்றாட போஜன பலிகள், பான பலிகள், ஓகேவா, அட்டான்மெண்ட், அதுக்கு ஒரு பலி அப்படின்னு ஆடு மாடு இதெல்லாம் வெட்டுவாங்க. இப்போ இல்ல, ஏன்னா இப்போ ஆலயமே இல்லை. ஆனா யூதர்கள் அந்த முறைமையை இன்னும் பின்பற்ற வேண்டும். அவங்க ஏன் இப்ப பின்பற்றவில்லை என்றால் ஆலயம் இல்லை. இல்ல இப்ப என்ன டவுட்னா, ஆன்டி கிரைஸ்ட் இனிமேல் தான் வரப்போறான். சோ அப்போ வரும்போது சர்ச்சஸ்ல பலில இப்ப நம்ம போய் மாடலாம். இது தேவாலயங்கள் நான் சொல்லலையே. தேவாலயம் ஜெருசலேம்ல இருக்க ஒரு சர்ச். சாலமோன் கட்டின தேவாலயம் ரீபில்ட் ஆகும். ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லை, அந்த ஆலயம் ஸ்டார்ட் பண்ணி கட்டப்பட்டு முடித்த பிறகு அந்தி கிறிஸ்து உள்ள உட்காந்துக்கிட்டு நான் கடவுள்னு சொல்லிட்டு
ஆலயம் கட்டப்படுகிறதுக்கு முன்னாடியே நிறைய ஆடு மாடுகளை பலி கொடுத்து தான் ஆலயத்தை கட்டுவாங்க. ஓகேவா? இவன் வந்து கடவுள் ஆகிட்டு என்ன சொல்லுவான், பலிகளை நிறுத்துங்க, ஸ்டாப் ஸ்டாப் அப்படி சொல்லுவான். அதான் நம்ம டேனியல்ல நிறைய வசனம் பார்த்தோம். சரியா? ஓகே. இன்னொரு இது வந்து புறஜாதிகள். இப்போ கர்த்தர் வந்து எவ்வளோ கோபம் கொள்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் இரக்கமும் செய்கிறார். இந்த அதிகாரம் எதற்கு எழுதி வச்சிருக்கார் தெரியுமா? அந்தி கிறிஸ்துவின் நாட்களில் கூட கர்த்தர் அந்த ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திற்கு 2 விளக்கு தண்டுகளை அவர் கொடுக்கிறார். நல்லா கவனிங்க. இந்த உலகத்துல இருந்த அல்லது இருக்க போகிற 3 வகையான விளக்குகளை நான் இன்னைக்கு எடுக்க போறேன். ஓகேயா? இதுல ஃபர்ஸ்ட் 2 விளக்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரு விளக்கு யாரு? ஜான் சாப்டர் 9. ஜான் சாப்டர் 9 verse 5. இவைகளை சொல்லி அவர் ஜான் சாப்டர் 9 verse 5. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். நான் ஒளியாய் இருக்கிறேன் அல்லது நான் வெளிச்சமாய் இருக்கிறேன். I am the light till I am in this world அப்படி சொல்றாரு. நான் உலகத்துல இருக்கிற வரைக்கும் நான் தான் ஒளி அப்படி சொல்றாரு. அப்போ உலகத்துல இருந்து வெளியே போயிட்டாருன்னா, பரலோகம் போய் வலது பரிசத்துல உட்காந்துட்டாருன்னா, இங்க யார் ஒளி? மத்தேயு 5:15. மத்தேயு 5:15. விளக்கை கொளுத்தி முன்னாடி வசனம் 14. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய். You are the light. ஹல்லேலூயா. புரிஞ்சுச்சா? எத்தனை பேர் புரியுது? ஜீசஸ் இருக்கிற வரைக்கும் உலகத்துல ஜீசஸ் யாரு? லைட்டு. ஜீசஸ் மேல போன பிறகு யாரு லைட்டு? நம்ம தான் லைட். சபை சர்ச் இஸ் த லைட். Church is the torch. Church is the lighthouse where light is generated and sent forth so that people will see us. 16வது வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை மனுஷர் சபையுடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு. புரியுதா? மகிமைப்படுத்தும்படிக்கு. நல்லா கவனிங்க. இந்த ஒளி உலகத்துல இருக்கிற வரைக்கும் இந்த ஒளியை யாரெல்லாம் பாக்குறாங்களோ அவங்கெல்லாம் அந்த ஒளியை பார்த்து அல்லது அந்த நற்கிரியைகளை பார்த்து பிதாவை மகிமைப்படுத்துவாங்க. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஓகேவா? நிறைய மல்டிபிள் எக்ஸாம்பிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ஒரு அற்புதம் செய்கிறார். 10 குஷ்டரோகிகள் அந்த அற்புதம் செய்கிறார்ல. 10 குஷ்டரோகி அற்புதம் செய்யும் போது ஏதாவது ஒரு வருஷம் ஒரு குஷ்டரோகி மட்டும் வந்து தேவனை மகிமைப்படுத்தினான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஜீசஸ் பண்ண நற்கிரியைகளை பார்த்து யாரை மகிமைப்படுத்துறாங்க? தேவனை மகிமைப்படுத்துறான். நிறைய இன்னொரு குஷ்டரோகி மலை பிரசங்கம் முடிச்சு வருகிறான். அவன் தேவனை மகிமைப்படுத்தினான் அப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ தேவனை, இந்த ஒளியை பார்த்து யாரை மகிமைப்படுத்துவாருங்க? தேவனை. இப்போ அதே தான் நடக்கும் நமக்கும். நம்ம பார்த்து உலகத்துல இருக்க மக்கள்லாம் தேவனை மகிமைப்பா, என்ன ஒரு மனுஷன்டா, தேவனுக்கே மகிமை சொல்லுவாங்களா? சொல்லணும். அப்ப நீ ஒளியா இல்லை. இது வரைக்கும் உன்னை பார்த்து பா என்ன டேலண்ட்ரா, சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. உன்னை பார்த்துட்டு தேவனுக்கு மகிமை அப்படி சொல்லணும். அல்லது உன்னை பார்த்துட்டு தேவனுக்கு அவங்க மகிமையை செலுத்தணும். பா, God has gifted this girl, God has gifted this boy with a tremendous talent, with a great anointing. அந்த மாதிரி உன்னை அப்ரிஷியேட் பண்ணணும். ஓகே, உன்ன இல்லை, தேவனை மகிமைப்படுத்தணும். அதான் கர்த்தர் சொல்றாருல. வாசி ஏசாயா 49:2 வாசி. 49:3 நினைக்கிறேன். நீ என் தாசன். ஏசாயா 49. அவர் என்னை நோக்கி நீ என் தாசன். நீ என் தாசன், நீ என் சர்வெண்ட். இங்கிலீஷ்ல யூ ஆர் மை சர்வெண்ட் அப்படி வரும். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். நான் மகிமைப்படுவேன் சொல்லல, உன்னால நான் மகிமைப்படுவேன். அல்ல, உன்னில் நான் மகிமைப்படுவேன். நீ பண்ற கிரியைகளினால நான் மகிமைப்படுவேன். ஓகே,
2 கொரிந்தியரா 1 கொரிந்தியரான்னு தெரியல. 2 கொரிந்தியர் 10ல் ஒரு வசனம் இருக்கும். புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் முப்பத்தொன்னு 1 கொரிந்தியர் 10:31. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் சாப்பிட்டாலும் தண்ணி குடிச்சாலும் எதை செய்தாலும் என்னதான் செஞ்சாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்காக செய். இதுல நிறைய கிறிஸ்டியன்ஸ் மாட்டிப்பாங்க இல்லையா? நிறைய கிறிஸ்டியன் சினிமா பார்க்கறான். நான் சினிமா பார்த்தேன், தேவனுடைய மகிமைக்காக சினிமா பார்த்தேன்னு சொல்ல முடியுமா? நிறைய பேர் கொஸ்டின் என்ன கொஸ்டின்னா, அண்ணா வெப் சீரிஸ் பார்க்கலாமா? சினிமா தான் பார்க்க கூடாதுன்றீங்க. வெப் சீரிஸ் சும்மா இன்ஸ்டாகிராமில் ஒரு கேர்ள் அழகா இருக்கான்னு சொல்லிட்டு யூ ஆர் ஸோ கியூட் அப்படின்னு போட்டு ஒரு ஹார்ட் அண்ட் சிம்பிள் போடலாமாண்ணா? இல்லை ஒரு பையனை பார்த்து யூ ஆர் லுக்கிங் ஸோ ஹாட் அப்படின்னு ஒரு கமெண்ட் போடலாமாண்ணா? அப்படி போட்டால் தேவனுக்கு மகிமையா? மகிமை என்றால் போடு, மகிமை இல்லை என்றால் போடாது. புசித்தாலும் சாப்பிடும் போது கூட தேவனை மகிமைப்படுத்தணும் நீ அப்படின்னு சொல்றாரு கடவுள். நீ சாப்பிட்றதுக்குள்ள தேவன் மகிமைப்பட வேண்டும், நீ குடிக்கிறதுல கூட தேவன் மகிமைப்பட வேண்டும். நீ எத்த செஞ்சாலும் தேவன் மகிமைக்கின்ற செய். எதை செஞ்சாலும். ஒரு மிஷினரி ஒரு கிராமத்துக்கு போறாராம். சரி, நமக்கு இந்த 2 விட்னஸை பார்க்கணும். சரி, ஓகே, இது ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள். சரியா? ஒரு மிஷினரி ஒரு கிராமத்துக்கு போறாரு. அங்கே கிராமத்தில் சில லேடிஸும் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அங்கே அந்த ரெஸ்ட் ரூம்லாம் அவ்வளோவா ஹைஜீனிக்காலாம் இருக்காது. ரெஸ்ட் ரூம் ஒன்று தான் இருக்குது. ஓகேவா? அந்த மிஷினரி அவருக்கும் அர்ஜென்ட்டாக ரெஸ்ட் ரூம் போகணும். ஓகேவா? அங்கே இருக்க லேடிஸும் அர்ஜென்ட்டாக ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணணும். அங்கே 2-3 லேடிஸ் இருக்காங்க, அவங்களும் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த மிஷினரி சொன்னார், நான் இந்த வயலில் வெளியே போய்க்கிறேன், நீங்கள் இந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுங்கள். லேடிஸ் ரெஸ்ட் ரூம், லேடிஸ் 10-15 பேர் இருக்காங்க, அவங்களால வயல்வெளியில் போக முடியாது இல்லையா? ஸோ அந்த லேடிஸை பார்த்து நீங்கள் இந்த அவங்க சொல்கிறாங்கன்னா, இல்லை நாங்கள் ஏதோ பார்த்துக்குறோம், நீங்கள் எங்களுடைய கிராமத்துக்காக இயேசுவின் சுவிசேஷத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, நீங்கள் இந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் வயல்வெளியில் போய் he was using the restroom. அதாவது ரெஸ்ட் ரூம் இல்லாமல் he was going. புரியுதா? இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்? எதை செஞ்சாலும் இது ஒரு சீப் எக்ஸாம்பிள், பட் இட் இஸ் மேக்கிங் எ பாயிண்ட். புரியுதா? எதை செஞ்சாலும் தேவனுடைய நாமம் மகிமை. அருவருப்பா இருக்கு, அதை போய் சொல்லிட்டு இருக்கீங்களே, தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்து பாரு. இதுதான் இந்த கிரியை தான். நான் நல்லா தூங்கினேன், இன்னைக்கு 11 மணிக்கு படுத்தேன்னா அடுத்த நாள் காலையில் 11 மணிக்கு தான் ஏந்திரிப்பேன். நல்லா பப்ஜி விளையாடுவேன், நல்லா டிவி பார்ப்பேன். யாருக்கு மகிமை? யாருக்குமே மகிமை இல்லை. உனக்கு மகிமை வர மாதிரி சில காரியங்கள். நான் சர்ச்சில் உட்காந்து கிட்டார் வாசித்தேன் பாருங்க, அப்படியே அப்படி வாசித்தேன், கார்ட்ஸு அப்படியே அந்த அந்த ஃபீலிங்ஸ் வாசித்தேன் பாருங்க. எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க எங்கள் சர்ச்சில். இஸ் காட் க்ளோரிஃபைட் தான் பிரச்சனைங்க. நான் டான்ஸ் ஆடினேன் பாருங்க, நான் ஒரு வர்ஷிப் லீடரு, மைக்கை பிடிச்சிட்டு டான்ஸ் ஆடினேன் பாருங்க. இஸ் காட் க்ளோரிஃபைட்? இந்த கொஷினை நீங்கள் கேட்டு பாருங்களேன். நிறையா பேர் டமால் ஃபெயில்னு விழுவாங்க இல்லையா? இங்கே 2 விளக்கு தண்டு நிற்கிது. ஏன் இந்த 2 விளக்கு தண்டு வந்துச்சு? ஆசி 4வது வசனம். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. விளக்கு தண்டு, புரியுதா? நல்லா கவனிங்க, விளக்கு தண்டுன்றது ரொம்ப முக்கியம்.
விளக்கு தண்டு என்ன பண்ணுது? விளக்க தூக்கி சுமக்கிறதுக்கு தேவையான. அப்ப இது ஆக்சுவலா லேம்ப் ஸ்டாண்ட் அப்படின்னு வரும் இங்கிலீஷ்ல. லேம்ப் ஸ்டாண்ட்னா லேம்ப் ஸ்டாண்ட் மட்டும், லேம்ப் ஸ்டாண்ட்னா ஸ்டாண்டு மட்டும் இல்லை, அதுல லேம்பும் இருக்கு. ஓகே, 7 குத்து விளக்கின் மத்தியில் தேவன் இயேசு உலாவினார். எப்படி சொல்றாங்க? குத்து விளக்குனா குத்து விளக்கு மேல விளக்கும் இருக்கு, புரியா? லைட்டும் வருது. ஸோ தே ஆர் ஆக்சுவலி லைட் டு திஸ் வேர்ல்டு. ஏன்னா நம்ம இந்த டைம்ல இருக்க மாட்டோம், நம்ம உலகத்தின் ஒளியா இருக்கிறோம். உலகத்துல இருக்கிற நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டோம் ராப்சர்ல. ராப்சருக்கு அப்புறம் செகண்ட் கிரேட் ட்ரிபுலேஷன் பீரியட்ல கடவுள் 2 விளக்கு தண்டுகளை இந்த உலகத்திற்கு ஒளியாக கடவுள் தந்தருளுகிறார். அவருடைய கிருபை. இந்த ஜனங்க இவங்க தீர்க்க தரிசனத்தை சொன்ன உடனே நம்ப மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கடவுள் அவருடைய கிருபையை ஊத்துறார், புரியுதா? ஆனா இவர்கள் இந்த 2 பேரை கொலை பண்றதற்கு எல்லாம் என்ஜாய் பண்றாங்க. அதாவது கொலை பண்ணிட்டு அந்த அந்தி கிறிஸ்து கொலை பண்ண பிறகு இவங்கெல்லாம் கிஃப்ட் கொடுப்பாங்க. ஓகே, லெட்ஸ் கோ டு தட் பாயிண்ட். ஸோ இந்த 2 பேர் யார் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எபிரேயர் 9:27 வசி, ஹீப்ரூஸ் சாப்டர் 9 verse 27. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு எல்லா மனுஷருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கு. கரெக்டா? எல்லா மனுஷனும் ஒரு வாட்டி சாகணும், அப்புறமா ஜட்ஜ்மெண்ட் டேக்கு வரணும். ஒரு வாட்டி சாகணும், ஜட்ஜ்மெண்ட் டேக்கு வரும். இது எல்லாருக்குமே நியமிக்கப்பட்டிருக்கு. கரெக்டா? அப்படி பார்த்தா பழைய ஏற்பாடுல 2 பேரு சாகவே இல்லை, கர்த்தர் எடுத்துக்கொண்டார். யார் அந்த 2 பேரு? இதுக்காவது பதில் சொல்லுங்கப்பா. கரெக்டா கதை மட்டும் கேட்குறீங்க. பழைய ஏற்பாடுல 2 பேரு கடவுளால அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க, சாகவே இல்லை அவங்க. மோசஸ் எலேஜா. மோசஸ் இல்லை, மோசஸ் செத்து போனாரே. மோசஸை தேவன் தான் அடக்கம் பண்றாரு. எலேஜா. ஓகே, இன்னொருத்தர் பேர் என்ன? கமான். ஈனாக். எஸ், இட் இஸ் ஈனாக். ஓகேவா? ஈனாக். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5வது வசனம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை பார்க்கவே இல்லை, மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். ராப்சர், எடுத்துக்கொள்ளப்படுதல், ராப்சர். ஈனோக்கு ராப்சர் நடந்துச்சு. ஓகே, எலியாக்கும் ராப்சர். இந்த 2 பேர் எதுக்கு? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இந்த 2 பேர் மறுபடியும் திரும்ப வருவாங்க, இந்த 2 சாட்சிகள் இவர்கள் தான் அப்படின்னு அடிச்சு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் மனிதர்களா வாழ்ந்ததுனால இவங்க மரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, உயிரோடு இருக்கிற சபை அவங்க மரிக்க மாட்டாங்க. கரெக்டா? இப்ப ஜீசஸ் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, நான் உண்மையா கர்த்தருடைய ஊழியத்தை செய்து ஆவிக்குரிய பிரகாரமாய் கர்த்தர் சொன்ன எல்லா காரியத்துக்கும் கீழ்ப்படிந்து இருந்தேன்னா கர்த்தர் என்னை எடுத்துக்கொள்வார் இல்லையா? அப்போ நான் மரிக்க மாட்டேன். என்னுடைய சரீரம் உருமாறி அப்படியே நான் மேலே போயிடுவேன். அப்போ நான் இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருப்பாங்க இப்போ உலகத்தில், அவங்களாம் மரிக்கவே மாட்டாங்களே. அப்போ அவங்களுக்குலாம் மரணம், புரியுதா? ஸோ ஈனோக் எலேஜாக்கு மரணம் கண்டிப்பாக வரணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஏன்னா உண்மையான சபைக்கும் மரணம் வராது. ஜீசஸ் நிறைய பேரை உயிரோடு இருக்கிறவங்கள அப்படியே எடுத்துக்கொண்டு போவாரு, அவங்களுக்கெல்லாம் மரணம் வரலையே. அப்போ இந்த வசனம் எதை மீன் பண்ணி சொல்லுது, அந்த கான்டெக்ஸ்டை பார்க்கணும். எந்த வசனம்? ஹீப்ரூஸ் 9:27. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், எல்லாரும் மரிக்கவும் பின்பு நியாய தீர்ப்பு அடையணும் அப்படின்றத எதை மீன் பண்ணி சொல்லுது? அந்த கான்டெக்ஸ்ட் படி மரணமும் நியாய தீர்ப்பும் இட் இஸ் இன்எவிட்டபிள் அப்படின்னு சொல்றார். புரியுதா? மரணம் எல்லாருக்கும் வரும்பா அப்படின்னு சொல்றார். அண்ட் தேர் ஆர் எக்ஸெப்ஷன்ஸ். Okay, so it doesn't mean that it has to be Elijah and Enoch. ஓகேவா? ஓகே. பழைய ஏற்பாடுல மல்கி ஆன்ற ஒரு புத்தகத்துல
இந்த 2 விட்னஸ்ல ஒரு விட்னஸ் பேரையே சொல்லிட்டாங்க. மல்கியா 4ஆம் அதிகாரம் லாஸ்ட் 2 வசனம். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான ஒரு நாள் வருகிறதற்கு முன்னாடி நான் எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். இப்ப இதுல நிறைய ஒரு கான்ட்ரோவர்சி இருக்கு. என்ன கான்ட்ரோவர்சினா, ஜீசஸ்க்கு முன்னாடி எலியா வரணும், இதுதானே இதோட கான்டெக்ஸ்ட். ஆனா ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இந்த காஸ்பிள்ஸ்ல எலைஜா வந்துட்டாரு அப்படின்னு ஜீசஸ் சொல்லுவார் டிசைபிள்ஸ் கிட்ட. கரெக்டா? அது தெரியுமா? ஜீசஸ் கிட்ட எலைஜா ஆல்ரெடி வந்துட்டாரு. யார் எலைஜானா? ஜான் த பேப்டிஸ்ட் தான் எலைஜான்னு சொல்லுவார். அவன் தான் எலியாவின் ஆவியை கொண்டிருக்கிறவன் அப்படின்னு சொல்லுவார். ஆனா அத இந்த வசனம் மீன் பண்ணல. காஸ்பிள்ல வந்த கிரியை என்னதுன்னா, இதோடைய நிழலாட்டம், இதோடைய முன் அடையாளம். ஜீசஸ் வரதுக்கு முன்னாடி எலைஜா வரணும். இத அப்படியே ஷேடோ பண்ணியிருக்காங்க. எங்க? ஃபர்ஸ்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்ல. செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட பத்தி தான் ப்ராஃபஸி இங்க இருக்கு. எப்படி சொல்றேன்? இன்னொரு வாட்டி வாசி அதே வசனம். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறது. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள். ஃபர்ஸ்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் பெரிதும் பயங்கரமான நாள் கிடையாது. செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் தான் பெரிதும் பயங்கரமான நாள். அப்பதான் அர்மகதான் யுத்தம் நடக்கும். அப்பதான் குதிரையில ஜீசஸ் வருவார், நம்மலாம் பின்னாடி வருவோம், சண்டை போடுறதுக்கு வருவார் ஜீசஸ், ராஜாதி ராஜாவாக வருவார். அதுதான் பெரிதும் பயங்கரமான நாள். ஓகேவா? அதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க, குத்தின கண்கள் எல்லாம் பார்த்து புலம்போம். கரெக்டா? அதுதான் பெரிதும் இந்த பெரிதும் பயங்கரம். இந்த செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ்க்கு முன்னாடி யாரை அனுப்புறேன்னு சொல்றாரு? காட் மல்கியா மூலமா எலைஜா என்ற தீர்க்கதரிசி அனுப்புறான். ஓகே, இப்ப எலைஜா வச்சு, எலைஜா தான் நம்மளுடைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஓகே, இந்த எலைஜா வச்சு எலைஜாக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இந்த அதிகாரத்துல இருக்கோ அதே ஃபீச்சர்ஸ் இன்னொரு ப்ராஃபெட்டுக்கும் இருக்கணும். அந்த ப்ராஃபெட்டும் யாரு அந்த ப்ராஃபெட் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் வசனம் வாசி. 3வது வசனம் 11:3. என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். இவர்களுக்கு தீர்க்க தரிசன அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அல்லது கொடுப்பார். எப்போ? இந்த 3.5 ஆண்டுகள் வரைக்கும் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற அதிகாரத்தை கடவுள் கொடுக்கிறார். ஓகேவா? 3.5 ஆண்டுகள், அதான் 1260. கரெக்டா? 3.5. அது செகண்ட் 3.5 இயர்ஸ். 1260 160 தான். 1200 அப்படியோ 1200 தமிழ். ஓகேவா? சரி, இதுதான் 3.5 ஆண்டுகள். இப்போ அவர்கள் ரெட்டு உடுத்திருக்காங்க. சாக்லாத்ல என்ன? துக்கத்தை காட்டுறாங்க. அவர்கள் சாட்சியாக இருந்தாங்க, கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கிறாங்க. ஓகேவா? அவர்கள் தீர்க்க தரிசனம் முறை அல்லது தீர்க்கதரிசியாக இருக்கிறார்கள். அவர்கள் இந்த 3.5 ஆண்டுகள் இருக்கிறாங்க. 4வது வசனம். இதெல்லாம் ஹிண்ட் கொடுக்குறேன், யாரா இருக்கலாம் அப்படின்னு ஹிண்ட் கொடுத்துட்டே இருக்கேன். சரியா? பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும். ஒலிவ மரம் அப்படின்னா ரோமன்ஸ் சாப்டர் 11 படி பாத்தீங்கன்னா ஒலிவ மரத்தை கடவுள் யாரு கூட கம்பேர் பண்றாருன்னா இஸ்ரலைட்ஸோட கம்பேர் பண்றாரு. இஸ்ரலைட்ஸ் அவங்களோட கம்பேர் பண்றாரு. எலைஜா வந்து திஸ்பைட் அப்படின்னு ஆரம்பிக்கும். ஓகே, 2 ராஜாக்கள் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 18 கிடையாது 17 17 கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பையனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி.
இந்த கீலேயாத்தின் குடிகள் இருக்குல்ல, இது எங்கன்னா ஜோஷுவா ஒரு இடத்துல கொடுக்குறான். அங்க புறஜாதிகள்லாம் வந்து வாசம் பண்ணலாம். இந்த புறஜாதிகள் இனிமேல் புறஜாதிகள்னு அழைக்கப்பட மாட்டாங்க, இஸ்ரேலைட்ஸா அவங்க மிங்கிள் ஆயிடுவாங்க. ஸோ திஸ் எலைஜா இஸ் ஆக்சுவலி இஸ்ரேலைட். ஓகே, நாட் பை லைன் பட் பை காட்ஸ் ப்ரீடெஸ்டினேஷன், அல்லது கடவுளுடைய தீர்மானத்தின்படி, கடவுளுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இல்லை, கடவுளுடைய தீர்மானத்தின்படி எலைஜா இஸ் அ இஸ்ரேலைட். ஓகேவா? இந்த 2 ஒலிவ மரம் அப்படின்னு போடுற, அப்போ அவனும் ஒரு இஸ்ரேலைட்டா இருக்கணும். யாரு? இன்னொரு ஆளும் இஸ்ரேலைட்டா இருக்கணும். சரியா? நம்ம எதுவுமே கெஸ் பண்ணல. எலைஜா ஆல்ரெடி வருவாருன்னு போட்டிருக்கு. எலைஜா யாரு அப்படின்ட்டு, எலைஜா சாட்சியாக இருந்தாரு ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல. எலைஜா வந்து ப்ராஃபஸி உரைச்சாரா? எஸ், ஹீ இஸ் அ ப்ராஃபிட், ப்ராஃபஸி உரைச்சார். ஓகே, எலைஜா வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்றாரா? கர்த்தருக்கு முன்பாக நின்று நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறார். ஓகே, அதே மாதிரி ஒலிவ மரமாய் எலைஜா இருந்தாரா? எஸ், ஹீ இஸ் எ இஸ்ரேலைட். ஓகேவா? அதுக்கப்புறம் விளக்கு தண்டாய் இருந்தாரா? எஸ், அவர் அந்த காலகட்டத்தில் விளக்கு தண்டாய் இருந்தார், கர்த்தருடைய ஒளியை வீசுகிறவராய் இருந்தார். இன்னும் கேட்டா வானத்திலேருந்து அக்கினிலாம் அவர் ஜெபம் பண்ணா மேலேருந்து வந்துச்சு. ஓகே, அந்த அளவுக்கு he was so powerful. 5வது வசனம். ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாய் இருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாய் இருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். எலைஜா வாயிலிருந்து நெருப்பு வந்திருக்கா ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல? வாயிலிருந்து நெருப்பு, வாயிலிருந்து நெருப்பு, வாயிலிருந்து லிட்டரலா நெருப்பு வந்திருக்கா? அதான் சொல்லுங்க வா. வாயிலிருந்து நெருப்பு ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல படிக்கல, அதனால தெரியாது. சரி, வரல. கரெக்டா? அப்போ ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல அனதர் சாட்சி இருக்காரு, இன்னொரு சாட்சி இருக்கிறார்ல, அவருக்கும் வாயிலிருந்து நெருப்பு வர வேண்டும்ன்ற அவசியம் இல்லை. புரியுதா நான் எப்படி உங்களுக்கு ஹிண்ட் கொடுத்துட்டு இருக்கேன்ட்டு? ஓகே, சில காரியங்கள் எலைஜாவோட அப்படியே மேட்ச் ஆகும். அந்த மேட்ச் ஆகிற காரியத்தை மட்டும் எடுத்து இன்னொரு ப்ராஃபிட்டுக்கும் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, 6வது வசனம். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. போதும். 6வது வசனத்துல வானத்தை அடைக்க 3.5 ஆண்டுகள் யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? இந்த 2 தீர்க்கதரிசிகளுக்கும் அதிகாரம் இருக்கிறது என்று அவர்கள் போட்டிருக்கா. அதிகாரம் தருவேன்னு போட்டிருக்கா, உண்டுன்னு போட்டிருக்கா? உண்டு. they already have. ஓகேவா? எலைஜா வானத்தை அடைக்கும்படியாக ஏதாவது கிரியைகள் பண்ணியிருக்காரா ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல? தேவதூதர்கள் மட்டும் தேவதூதர்கள் அதான் அவரு சம்திங் அவரை அழிக்க வருவாங்கல்ல, அப்ப சொல்லுவாரு நம்மளை சுத்தி அக்னி ரட்சன் சொல்றாரு. அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியல. அப்படி இல்லை, எப்படி இருக்கும்னா, ஓகே, யாக்கோபு 5ஆம் அதிகாரம். நம்மை போல பாடுள்ள மனுஷன் 17வது வசனம். யாக்கோபு 5:17. ஜேம்ஸ் சாப்டர் 5 verse 17. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும், இது எங்கேயோ சொல்லுது 3 வருஷம் 6 மாதம் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. பூமியின் மேல் மழை. அப்ப எலைஜா ஜெபம் பண்ணி 3.5 ஆண்டு ஆல்ரெடி பழைய ஏற்பாடுல மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைச்சு போட்டிருக்கிறான். எப்படி? ஃபர்ஸ்டே ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இந்த 3.5 years வந்துச்சு. ஆனா ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இதை சொல்லலை, யாக்கோபு தான் இதை ரிவீல் பண்றாரு. 3.5 ஆண்டுகள் அப்படின்னு. அதுவும் பாருங்க தெளிவா ஆவியானவர் ரெடி போட்டிருக்காரு. 3 years 6 months. ஃபென்டாஸ்டிக்ல. இப்போ இவர்களுக்கு 3.5 ஆண்டுகள் வானத்தை அடைக்கும்படிக்கு ஆல்ரெடி அதிகாரம் இருக்கு. அப்ப எலைஜாக்கு ஆல்ரெடி அதிகாரம் இருந்ததுன்னா ஆல்ரெடி பண்ணியிருக்காரு. அப்போ இன்னொரு ஆள் இருக்கிறார்ல,
இன்னொரு விட்னஸ், அவரும் இந்த மாதிரி ஒரு பவர்ஸை ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கணும். அது என்ன பவர்ஸ் அப்படி பார்க்கலாம். அடுத்த வசனம் அதான், அது தொடர்ந்து வாசி, 6வது வசனத்தை தொடர்ந்து வாசி. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளினாலும் பாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. இப்போ இந்த 2 இது எலைஜாக்கு பொருந்தல. அப்போ இது செகண்ட் விட்னஸ் இருக்கிறார்ல, அவருக்கு பொருந்தும். கரெக்டா? அவருக்கும் அதிகாரம் உண்டுன்னு போட்டிருக்கா. அப்ப அவரும் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல பண்ணியிருப்பாரு. யார் அவரு? எனி ஐடியா? யார் தண்ணீரை ரத்தமாக்கினா ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல? யார் பூமியை வாதையினால வாதித்தா? மோசஸ். ஓகே, இப்போ மோசஸ்ன்னு நம்ம ஒரே ஒரு இதை வச்சுதான் சொல்றோம். இந்த 2 விஷயம் வந்து அவருக்கு பொருந்தது, எலைஜாக்கு பொருந்தின மாதிரியே அவருக்கு பொருந்தது. ஓகே, மோசஸ் மரித்தாரா இல்லையா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். கரெக்டா? மோசஸ் மரிச்சாரா இல்லையா? மரித்தார். கரெக்டா? வாசிங்க டியூட்ரானமி சாப்டர், லாஸ்ட் சாப்டர். தகன பலிபீடத்தையும் அதன் தகன பலிபீடமா? உபாகமம். மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரனுக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி சகல அடையாளங்களினாலும் அற்புதங்களாலும் அவனை அப்படியே தேடு, அதுல இருக்கான். கர்த்தரே என்ன பண்ணுவாரு? அடக்கம் பண்ணுவார்ப்பா மோசஸ. ஆறாவது வசனம் வாசி. 5-6 வாசி. அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். ஓகே, அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். கடவுளே அடக்கம் பண்றாரு. அந்த பள்ளத்தாக்குல கடவுளே அடக்கம் பண்றாரு. இங்க போய் பார்த்தா, இப்போ போய் இந்த ஆர்கியாலஜிஸ்ட்லாம் அந்த இடத்துல போய் பாக்குறாங்க. பார்த்தா மோசேவின் சரீரம் காணும். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். யாருமே அந்த பிரேத குழியை அறியவில்லை. ஏன் அறியல? இதோடைய வெளிப்பாடு நியூ டெஸ்டமெண்ட்ல தான் ஒருத்தருக்கு கடவுள் கொடுக்குறாரு. அது அவர் பேர் என்ன? ரெவலேஷன் புக்குக்கு முன்னாடி ஒரு புக் இருக்குது, அது பேரு யூதா. ஓகே, யூதா 10வது வசனம். இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை 9வது வசனம். யூதா 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் இப்படியே போகுது. ஓகேவா? அப்ப மீகாவேலும் சேட்டனும் சண்டை போட்டுக்கிறாங்க. எதுக்காக? மோசேவுடைய சரீரத்தை குறித்து. அப்போ நல்லா கவனிங்க, மோசேயோட சரீரத்தை தேவன் அடக்கம் பண்ணின பிறகு தேவன் அவருடைய ஆர்க்ஏஞ்சல் தூதனாகிய மீகாவேலை அனுப்பி அந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்றார். ஆனா எடுத்துக்கொள்கிறதுக்கு முன்னாடி பிசாசு என்ன பண்றான்? மோசே பாவம் செஞ்சான், மோசேயோடைய சரீரம் எனக்கு சொந்தம்னு வந்து நிக்கிறான். யாரு? பிசாசு. நல்லா கவனிங்க மக்களே, மோசேக்கே அந்த நிலைமை. மோசே யாரு?
செங்கடலை இழந்தாய் பிறந்தவர். ஓகேவா? ஒண்ணுமே இல்லை, ஒரே ஒரு சின்ன தப்பு பண்ணார். என்ன தப்பு? விசுவாசம் இல்லாமல் கண்மலைய அடிச்சிட்டார். பேசுன்னு சொன்னாங்க, அடிச்சிட்டார், அவ்வளவுதான். அதுக்காக எவ்வளவு பெரிய தண்டனை பாருங்க. கானானை சுகந்திரிக்க கூடாதுன்றாரு. அடக்கம் பண்ண உடனே பிசாசு வந்துட்டான், அந்த மோசை எனக்கு சொந்தம்னு. அப்பனா பாருங்க, நம்ம மரிக்கும் போது எத்தனை பிசாசு வரோன்னு. வருமா இல்லையா? பிசாசின் உடையவைகள் உன்னோடு கூட இருந்ததானால் பிசாசு வந்து கிளைம் பண்ணுவான், அவன் என்னுடையவன், நீ எப்படி எடுத்துன்னு போலாம் பரலோகத்துக்குன்னு கேட்பான். புரிஞ்சிச்சா? ஜீசஸ் சொல்றார், போல்ட் ஸ்டேட்மெண்ட், John chapter 14 verse 30. John chapter 14 verse 30. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அவனுக்கு என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை. அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. உன்னால சொல்ல முடியுமாப்பா தம்பி தங்கச்சி, பிசாசுடைய செய்கை என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை சொல்ல முடியுமா? நீ சொன்னீன்னா திருப்பியும் பொய் சொல்லி அவனுடைய வகைகளை நீ சம்பாதித்துக் கொள்கிற இல்லையா? நம்போ, என்னையும் இன்க்ளூடிங், நானும் இயேசுவை போல சொல்லணும், அதுக்கு நான் இயேசுவை போல மாறணும். அல்லேலூயா. இப்போ மோசேவுடைய சரீரம் இங்க இல்ல. இதுக்கு இன்னொரு ப்ரூஃப் என்ன? ஜீசஸ் வந்து 3 சீஷர்களை மேல ஜெபம் பண்ணலான்னு கூட்டின்னு போறார் மறுரூப மலைக்கு. அங்க பார்த்தா ஜீசஸ் அப்படியே வெண்பனியை போல உருமாறுகிறார். மத்தேயு 17ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். உருமாறுகிறார். ரைட் சைட்ல பார்த்தா, லெஃப்ட் சைட்ல பார்த்தா எலைஜா நிற்கிறார், ரைட் சைட்ல பார்த்தா மோசஸ் நிற்கிறார், ஈனோக் நிற்கல. புரியுதா? அப்போ மோசஸ் எங்க இருந்து வராரு? வானத்துல இருந்து வராரு. ஹல்லேலூயா, ஆமென். எலைஜா தீர்க்க தரிசனத்திற்கு சான்றாக தீர்க்கதரிசிகளின் பிரதான தீர்க்கதரிசியாக நிற்கிறார். மோசே நியாயப்பிரமாணத்திற்கு அடையாளமாக நிற்கிறார். இயேசுவை குறிக்கிற 2 காரியங்கள், தீர்க்க தரிசனங்கள், நியாயப்பிரமாணம், ரெண்டுமே யாரை ஃபோக்கஸ் பண்ணுது? ஜீசஸ் கிரைஸ்ட ஃபோக்கஸ். அதுதான் அந்த பிக்சர் இல்லையா? இந்த பிக்சரை யார் காட்டுறா? ஜீசஸ் காட்டுறாரு அந்த 3 சீஷர்களுக்கு, பேதுரு, யாக்கோபு, யோவானுக்கு காட்டுறாரு. பேதுரு, யோவான், யாக்கோபு, அதான் சொல்லணும். சரி, இப்போ இங்க 2 சாட்சிகள் வரப்போறது. யாரு? எந்த 2 தீர்க்கதரிசிகள்? மோசஸும் எலைஜாவும். புரிஞ்சிச்சா? ஏதாவது டவுட் இருக்கா? ஈனோக் வரமாட்டான்றதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு? ஈனோக்கு வரமாட்டான் அப்படின்றதுக்கு என்ன ப்ரூஃப்? ஈனோக்கை ஏன் எடுத்துக்கொண்டார் கர்த்தர்? வாட் இஸ் த ரீசன்? ரீசன் இங்க இருக்கு. ஓகேவா? அவங்க எங்க ரிப்ளை பண்ண மாட்டேறீங்க? இருக்கிறீங்களா? வீட்டுக்கு போயிட்டீங்களா? வீட்டில் தான் இருக்கீங்களா? எனி டவுட்ஸ்? டவுட்டே இருந்தாலும் நான் அன்மியூட் பண்ண மாட்டேன்னு சில பேர் இருக்காங்க. சரி, ஓகே. எப்படி சொல்றது? ஈனோக்குடைய வேலை என்ன அப்படின்றத பார்க்கணும். யூதா, அதே யூதா 15வது வசனம் வாசி. தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கடிந்திருக்கிறதும் 1000 தமது பரிசுத்த வான்களோடே கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தான். யார் அறிவித்தான்? 14வது வசனம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு 7ஆம் தலைமுறையாகிய ஏனோக்கு என்ன பண்றான்? தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். எங்க? அங்க உயிரோடு இருந்த மக்களுக்கு அவன் போதனை செய்யறான். என்ன போதனை? ஜீசஸ் உடைய செகண்ட் கம்மிங்கை பத்தி சொல்றான். எங்க? ஆதியாகமத்திலே சொல்றான். புரியுதா? அந்த 2 வசனம் வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். Enoch is the first person to preach the second coming of Jesus Christ in Old Testament. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் செகண்ட் கம்மிங்கை பற்றி ஜீசஸ் மட்டும் தான் பேசினாரு, இல்லை ப்ராஃபிட்ஸ் பேசியிருக்காங்க அவ்வளோதான் அப்படின்னா இல்லை. ஈனோக் தான் ஃபர்ஸ்ட் பர்சன் டு ப்ரீச் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட். புரியுதா? அது எங்கே தெரியுது நமக்கு? ஓல்ட் டெஸ்ட்மென்ட் படித்தா தெரியாது, இங்கே தெரியுது, யூதாவில் தெரியுது. புரியுதா? இதெல்லாம் ரகசியங்கள், அங்கங்கே ரிவீல் ஆகிற ரகசியங்களை நம்ம மேற்கோள் காட்டுறோம் எடுத்து. புரியுதா? இப்போ ஈனோக்கு உலகத்தில் இருக்கும் போதே இந்த ப்ரீச்சிங்கை அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு.
ஆனா இப்ப ஏனோக்கு எடுத்துக்கொண்டு பரதேசுன்ற ஒரு இடத்துக்கு, ஜீசஸ் மரிக்கிறதுக்கு முன்னாடி பரதேசுன்னு ஒரு இடம் இருந்துச்சு. அங்கதான் ஆபிரகாமு, ஈசாக்கு, யாக்கோபு போன்ற பரிசுத்தவான்கள்லாம் இருந்த இடம். அந்த இடத்துல போயிட்டு ஈனோக்க ப்ரீச் பண்ண வச்சிருக்கிறாரு. அங்க ஜீசஸ் கிரைஸ்ட்னு ஒருத்தர் வருவாருன்னு சொல்லி ப்ரீச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஜீசஸ் வந்து நான் தான் ஜீசஸ்ன்னு சொன்ன உடனே யார் யாரெல்லாம் விசுவாசிச்சாங்களோ பரதேசுல அல்லது பாதாளத்துல, யார் யாரெல்லாம் விசுவாசிச்சாங்களோ அவங்களெல்லாம் ஜீசஸ் அப்படியே சிறைப்படுத்தி கொண்டு போய் மேலே உட்கார வச்சிருக்கிறாரு. ஸோ பழைய ஏற்பாடா இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, இயேசு இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. இதற்காக ஏனோக்கை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவனை பாதாளத்திற்கு அனுப்பி பாதாளத்துல ப்ரீச் பண்ண வச்சிருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? சரி, இது புரியலாம் பரவாயில்ல. சொல்லு பாபினி. எனக்கு இப்போ ஏனோக்குன்னு சொன்னீங்களா, அந்த ஒரு இது மட்டும் எனக்கு புரியல. ஏனோக்கோட பர்பஸ். ஓகேப்பா, இப்போ ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல மரிச்சாங்கல்ல, அவங்கெல்லாம் பாதாளத்துல 2 பிரிவு இருந்தது. பரதேசுன்னு ஒரு பிரிவு இருந்துச்சு, இன்னொன்னு வந்து பாதாளத்துல சஃபரா. அந்த ரிச் மேனும் அந்த ரிச் மேன் லாசரஸ் கதை தெரியுமா? லூக் சாப்டர் 16ல வருமே. இல்லையா? ரிச் மேன் லாசரஸ் தெரியாதா? ஓகே ஓகே. ஜீசஸ் வந்து ஒரு உவமை சொல்லுவாரு. ரிச் மேன் வந்து சஃபர் பண்ற ஒரு இடத்துக்கு போவார். ஓகேயா? வாசியத லூக் சாப்டர் 16 இல்லையோ, 16 தான், 16:23 வசி. பாதாளத்திலே அவன் வேதனை படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். நல்லா கவனிங்க. அந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்திலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்து மேல லாசருவும் ஆபிரகாமையும் பார்க்கறான். ஓகேயா? அவன் கிட்ட கேட்கிறான், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசருவின் விரலின் நுழியில தண்ணீர் என தௌத்தி என் வாயில வைங்க அப்படின்னு சொல்றான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்திலே நன்மைகளை அனுபவித்தாய், லாசரு அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அது மாத்திரம் இல்லாமல் இவ்விடத்திலிருந்து உன்னிடத்திற்கு கடந்து போகும்படிக்கு இவ்விடத்தில் எங்களுக்கும் உனக்கும் நடுவுல ஒரு பெரும் பிளவு உண்டாயிருக்கிறது. பிளவு இருக்கா? ஒரு பெரிய பிளவு இருக்கு, ட்ரிஃப்ட் இருக்கு. நீ பாதாளத்துல கெட்ட பகுதியில இருக்கிற நீ நல்ல பகுதி பரதேசுக்கு நீ வர முடியாது அப்படின்னு சொல்ற. ஜீசஸ் வந்து சிலுவையில மரிச்சு கீழே இறங்கி பாதாளத்துக்குள்ள போறார். கரெக்டா? பாதாளத்துக்குள்ள போய் பாதாளத்தையும் மரணத்தையும் ஜெயிச்சவர் அவர் பாதாளத்துக்குள்ள போய் ப்ரீச் பண்றாரு. என்ன ப்ரீச் பண்றாரு? நீங்க எல்லாம் மனம் திரும்புங்க, என்ன நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நான் உங்களை மேலே எடுத்துட்டு போவேன் அப்படின்னு சொல்றாரு. யாரெல்லாம் விசுவாசிச்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் மேலே கூட்டிட்டு போய் பரதேசுவை ஷிஃப்ட் பண்ணிடுவாரு. இதுக்கு முன்னாடி ஜீசஸ்ன்னு ஒருத்தர் வருவாருன்றத ப்ரீச் பண்றதுக்காக ஈனோக்க கடவுள் தெரிந்து கொண்டு பாதாளத்துக்கு அனுப்பிச்சாரு. ஈனோக்கு நல்லவர். அப்போ ஆபிரகாம் இருந்த பகுதியில ஈனோக்கு இருந்திருக்கணும். Hell, Hades, different or same? Different. Hell is opened only on Revelation chapter 20. அதுல போற ஃபர்ஸ்ட் பர்சன் யாரு? ஆன்டி கிரைஸ்டும் ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸும் தான். ஓகேவா? இது வரைக்கும் ஹெல்லுக்கு யாருமே போல. அதான் அக்கினி கடல் தான் ஹெல்லு. சரியா? ஆனால் பாதாளத்துக்கு இப்ப கூட நிறைய பேர் போய் விழுந்துட்டு இருக்காங்க. பாதாளம் அப்படின்றது இப்ப செத்த உடனே நீ கெட்டவனா இருந்தா பாதாளத்துக்கு போவ. கர்த்தருடைய வார்த்தையை கீழ்பிடிக்கிறவனா இருந்ததுன்னா பரதேசுக்கு போய் தூங்குவ, இலை பார்வாய், ரெஸ்ட் எடுப்பாய், ரெஸ்டிங் பிளேஸ். ஜீசஸ் வரும்போது அவரோடு கூட சந்தோஷமா உயிர் தெளிந்து வாழலாம். போதும், இன்னைக்கு நிறைய கண்டென்ட் ஆயிடுச்சு. எல்லாம் பேக்குன்னு முழிக்கிறீங்கன்னு தான் தெரியுது எனக்கு. இல்லை புரிஞ்சுதா? சரி, முழிக்கல, சும்மா தான் சொன்னேன். கர்த்தர் கிருபையாய் இந்த 2 ப்ராஃபிட்ஸை நியூ டெஸ்டமெண்ட்ல அழிந்து போகிற ஜனங்களுக்கு கடவுள் கொடுக்குறார். இவங்க என்ன பண்ண போறாங்க
பண்ணி எப்படி இறக்க போகிறாங்கன்றதை நாளைக்கு பார்க்கலாம். நான் டைம் ஆயிடுச்சு. அதுதான் சீக்கிரமாக ஜாயின் பண்ண சொன்னேன் எல்லாரையும். சரியா? நாளைக்கு அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அவங்களுடைய பர்பஸ் என்ன, கடவுள் எதுக்கு அவங்கள அனுப்பிச்சாரு அப்படின்றதை நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, நாளைக்கு முடிந்தால் சகரியா 4ஆம் அதிகாரத்தை படித்து கொண்டு வாங்க. யாராவது குரூப்பில் போடுங்களேன், நானே மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கேன். சகரியா சாப்டர் 4. அதில் இந்த 2 சாட்சிகளை பற்றி இருக்கும். சூப்பர்ல, இந்த 2 அபிஷேகம் பண்ணப்பட்ட அனாயிண்டட் ஒன்ஸ் விளக்கு தண்டுகள், 2 விளக்கு தண்டுகளை சகரியா விஷனில் பார்ப்பார். ஓகே, அந்த விஷன் என்ன சொல்லுது அப்படின்றதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு வாங்க. ஓகேவா? தம்ஸ் அப். சரி, ஓகே, கண்களை முடிச்சவன் பண்ணலாம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் பரிசுத்த நாயகத்தினாலும் உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இப்பொழுதும் கூட உங்களுடைய கிருபையை நாங்கள் எண்ணி பார்க்குறோம் தகப்பனே. இப்பொழுதும் கூட இந்த உலகத்தில் நீர் தகப்பனே எத்தனையோ முறை இந்த ஜனங்களுக்கு நீங்கள் சான்ஸ் கொடுத்தோம், மறுபடியும் கடைசி முறை நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுக்குறீங்கப்பா தகப்பனே. நன்றிப்பா, உங்களுடைய அன்பிற்காக நன்றி. அந்த அன்பில் தகப்பனே நாங்கள் இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரை எங்களுடைய இருதயத்தில் நீர் ஊற்றினது நிமித்தம் அன்பு எங்களுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிற வார்த்தையின்படியாக தகப்பனே நீர் பரிசுத்த ஆவிக்காக ஆயத்தமாய் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக செபிக்கிறேன் தகப்பனே. நீர் அந்த அபிஷேகத்தினால நிரப்புங்க. இந்த விளக்கு தண்டுகளை போல நாங்களும் விளக்கு தண்டுகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய சித்தத்தை, உங்களுடைய கிரியைகளை நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் தகப்பனே உங்களுடைய சித்தத்தை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பலப்படுத்துவீராக, வழி நடத்துவீராக. இயேசுவின் மூலம் செய்யுங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ ஆல். நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே, சகரியா 4 படிங்க, ரெவலேஷன் 11 இன்னொரு வாட்டி படிங்க, அப்போ தான் புரியும் நிறையா. சரியா? பாய்.